ரூபாய் லஞ்சம் கொடுக்காததால் மகனை பறிகொடுத்த தந்தை கொடுத்த புகாரின் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. மதுரை புதூர் பகுதியைச் சேர்ந்த கணபதி தாக்கல் செய்திருந்த மனுவில் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி தமது மகன் ராஜேந்திர பிரசாத்துக்கு வலிப்பு ஏற்பட்டதால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தபோது ரூபாய் லஞ்சம் கேட்டு தொல்லை கொடுத்ததாகவும் அதனால் தனது மகன் உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி விமலா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இதுகுறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.